கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விழுப்புரம் புதிய பெந்தகோஸ்து சபை வழங்குறதான தேவ சமாதான நேரமன்ற நிகழ்ச்சியில் உங்கள் மத்தியில் கர்த்தரனை கொண்டு வந்துக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பு, தம்மை நம்புகிறவர்களே அறிந்திருக்கிறார். நாகும் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். இன்றைக்கு உலகத்தில் அநேகரை நாம் நம்பினாலும், அநேகர் நம்மை தெரிந்திருந்தாலும், உறவினர்கள் இருந்தாலும், சொந்தக்காரர்கள் இருந்தாலும், யாராக இருந்தாலும், நாம் அந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவரை நம்பினாலும், ஆனால் அவர்கள் நம்மை அறிந்து கொள்கிறது ரொம்ப குறைவாக இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் சில நேரங்களில் நம்மை அறிந்து கொள்ளாமலே விட்டுறாங்க. ஆனால் வேதம் சொல்கிறது, நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் கடைசி பகுதி இப்படி சொல்கிறது, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவரை நம்பும்போது அவர் நம்மை அறிந்திருக்கிறவராக இருக்கிறார். இந்த முதல் பகுதி இப்படி சொல்லுகிற இந்த வசனத்தில், கர்த்தர் நல்லவர். சங்கீதம் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியம். கர்த்தர் நல்லவர். அவர் எப்போதும் நமக்கு தீமை செய்கிறவர் இல்லை, எப்போதுமே நன்மை செய்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் ஆண்டவர் இந்த பூமியில் வந்தபோது அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார்னு சொல்லி அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகத்தில் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர் நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனுஷனோடு கூட ஆண்டவர் இருப்பாரானால் மாத்திரம்தான் அவன் நன்மை செய்ய முடியும். நான் நல்லது செய்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு அநேகர் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. ஆனால் ஒரு மனிதனோடு கூட ஆண்டவர் இருப்பாரானால், தேவன் ஒரு மனுஷனோடு கூட இருப்பாரானால், அந்த மனுஷன் தேவனுக்காக நன்மையான காரியங்களை, ஜனங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்ய முடியும். அதனால தான் இந்த வசனம் இப்படி சொல்கிறது. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38 அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். இன்றைக்கு அநேகர் சுற்றித் திரிகிறாங்க, தீமை செய்கிறவர்களாக சுற்றித் திரிகிறார்கள், மற்றவர்களை குறை சொல்லுவர்களாக சுற்றித் திரிகிறார்கள், மற்றவர்களை தூஷணம் பண்ணி தவறான காரியங்களை சொல்லி அதை நற்செய்தியாக துர்ச்செய்தி சொல்லி அவர்கள் பரப்பி கொண்டு சுற்றித் திரிகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நன்மை செய்வராக சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களை விடுதலை பண்ணுவராக சுற்றித் திரிந்தார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நாகும் புஸ்தகத்தில், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இக்கட்டு நாளில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அரணான கோட்டை. அரணும் கோட்டை ரெண்டுமே ஒன்று தான். அரண் என்பது, கோட்டை என்பது பாதுகாப்பான ஒரு காரியம். அது மிகவும் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இல்லை இன்றைக்கு உலகத்திலையும் கூட கோட்டைகள் பார்க்கும்போது மிக உயரமாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதில் யாரும் அவ்வளோ எளிமையாக உள்ளே நுழைந்து விட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது கோட்டை பாதுகாப்பான ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருடைய காரியங்கள் இக்கட்டு நாளில் நம்முடைய ஆண்டவர் அரணான கோட்டையாக காணப்படுகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 46ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நிலை மாறினாலும், பூமி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும், ஜலங்கள் கொந்தளிப்பினாலே, ஜனங்கள் அதன் பெருக்கினால், பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்பட மாட்டோம். நாம் பயப்படோம். ஏன்னு சொன்னால் வசனம் சொல்கிறது, ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமான வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷிப்பிக்கும். முதல் வார்த்தை சொல்கிறது நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் நல்லவர். 2வது காரியம் சொல்லும்போது, இக்கட்டு நாளில் அவர் அரணான கோட்டை. 2வது காரியம். 3வது காரியம், அவரை நம்புகிறவர்களே அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் அவரை நம்பும்போது கர்த்தர் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மை அறிந்திருக்க மாத்திரம் இல்லை, நாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும், நம்ம எப்படிப்பட்ட போராட்டத்தில் நடந்து கொண்டிருந்தாலும், உபத்திரவத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவர் உங்களை அறிந்திருக்கிறார், என்னை அறிந்திருக்கிறார். உங்களுடைய பெயர் அவருக்கு தெரியும்,
உங்களுடைய நிலைமைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய சூழ்நிலைகள் அவருக்கு தெரியும், உங்களுடைய போராட்டம் அவருக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்கிறது? தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். நீங்கள் அவரை நம்பும்போது உங்களை அறிவார். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் விசுவாசியாக இருப்பாங்க, நல்ல விசுவாசியாக இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, சபைக்கு போயின்னு இருப்பாங்க. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் மாறாது, எந்த பிரச்சனையும் மாறாது, எந்த போராட்டமும் மாறாது. அது அப்படியே இருக்கும். காரணம், அவர்கள் ஆண்டவருடைய நாமத்தை நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை, அதை ஏற்றுக்கொள்கிறதில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெயரளவில் ஒரு வேளை கிறிஸ்துவலாக இருக்கலாம், ஆனால் வேதம் சொல்கிறது ஆண்டவரை நம்ப வேண்டும். ஆண்டவரை எப்போது நீங்கள் நம்புகிறீர்களோ அப்போது அவர் உங்களை விடுவிக்க அறிந்திருக்கிறார், விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த வசனத்தில் நாம் சொல்லும்போது அவர் நம்மை அறிந்திருப்பாரானால் நமக்கு கிடைக்கிற நன்மைகள் பாருங்கள். தானியேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. அந்த ராஜா தானியேல் எல்லாம் பார்த்து கேட்குறான், உங்களை யார் என் கையில் இருந்து விடுதலை பண்ண முடியும்? இப்போ நீங்கள் உபத்திரவத்து மத்தியில் மாட்டிட்டீங்க, உங்களை என்னுடைய கையிலேருந்து விடுதலை பண்ணக்கூடிய தேவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அதற்கு தானியேல் சொல்லுகிற வார்த்தை 3ஆம் அதிகாரம், தானியேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகின அக்கினி சூளைக்கும் ராஜாவாக்கி உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ராஜா கேட்குறான் பாருங்கள் 16ஆம் வசனத்தில், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா 15ஆம் வசனத்தில் கடைசியில் சொல்லுகிறான், உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். கர்த்தருக்கு மகிமை உண்டான். ஆனால் இந்த 3 பேரும் சொல்லுகிறார்கள், இதற்கு நாங்கள் உமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனாலும் ஒரு வார்த்தை சொல்லுகிறார்கள் 17ஆம் வசனத்தில், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன், அது முக்கியமான காரணம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன். எனக்கு அன்பானவர்களே, இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை அதிகமாக நம்பி ஆண்டவரே சார்ந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கை முழுசும் ஆண்டவருக்காக நீங்கள் செலவு செய்து நீங்கள் ஆண்டவருக்கென்றே வாழ்ந்து அநேக நேரங்களில் சோர்ந்து போகிறோம். நம்ம யாரும் அறிந்து கொள்ளவில்லையே, நம்முடைய சூழ்நிலை யாருக்கும் புரியலையே, அப்படி மன கஷ்டத்தோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை அறிந்திருக்கிறார். அவர் விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். ஆகவே அவரை நாம் அறிந்திருக்கும்போது நம்மை அவர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் நாம் அவரை அறிந்து கொள்கிறது கடினமான காரியம். கர்த்தருடைய சிந்தை அறிந்தவன் யாருன்னு வசனம் சொல்லுது. அவருடைய காரியத்தில் நாம் அறிந்து கொள்கிறது ரொம்ப கடினமான காரியம். ஆனால் நாம் அவரை நம்புவோமானால் அவர் நம்மை விடுவிப்பார். முதல் காரியம். 2வது காரியம், நமக்கு சகாயம் செய்வார். 124ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் இப்படி சொல்கிறது, நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தர் நம்மை அறிந்திருப்பாரானால் அவர் நம்ம எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்ம விடுவிப்பார். 2வது காரியம், நமக்கு சகாயம் செய்வார். உங்களுக்கு சகாயம் செய்யறது யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? எனக்கு உதவி செய்யறதுக்கு யாருமே இல்லை, என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படுறீங்களா? அவரை நீங்கள் அறிந்து கொள்ளும்போது அல்லது நீங்கள் அவரால் அறியப்பட்டிருக்கும் போது உங்களுக்கு சகாயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதுதான் 124ஆம் சங்கீதத்தில் நம்முடைய சகாயம் யாருடைய நாமத்தில் உள்ளது? கர்த்தருடைய நாமத்தில் உள்ளது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். சமாதானமும் ஆசீர்வாதமும் நம்முடைய ஆண்டவரிடத்தில் இருக்கிறது. அது ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இந்த நாகும் தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் இது ஆண்டவருடைய வார்த்தை 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டார். ஆகவே இந்த மாதத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் அவரை நம்புவீர்களானால் அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்களுடைய எல்லா காரியமும் அவருக்கு தெரியும். உங்களுடைய எல்லா காரியமும் அவர் அறிந்திருவார்.
அறிந்தவர். அவருக்கு மறைவான எந்த காரியமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் இன்னும் அதிகமாக ஒரே வசனத்தை ஞாபகப்படுத்தி நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணும்படி விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26 அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன், உம்மையே நம்பியிருக்கிறபடியால், உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுவீர். ஆண்டவரையே நம்பி இருக்கும்போது ஆண்டவர் அந்த மனுஷனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வார். ஆகவே நாகும் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில், கர்த்தர் நல்லவர், இக்கட்ட நாள் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர் அறிந்திருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவர் ஆண்டவரே, இக்கட்டு நாளில் எங்களுக்கு அரணான கோட்டையானவர். நாங்கள் உம்மை நம்பும்போது எங்களுடைய எல்லா காரியத்தையும் அறிந்து எங்களை விடுதலை பண்ண வல்லவராக இருக்கிறார். அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு தம்முடைய பிள்ளைகளை குடும்பங்களை ஆசீர்வதியும். இதை ஒளிபரப்பி கொண்டிருக்கிற ஜாயிட்டி நிறுவனத்தை ஆசீர்வதியும். நிறுவனருக்கு நல்ல சுகமல்ல தாரும். பணிபுரி தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த செய்தி எங்கெல்லாம் ஒளிபரப்படுகிறதோ அங்கெல்லாம் நம்முடைய நாம் மகிமைப்படுவதாக. கனம் துதி மகிமெல்லாம் முக தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே. என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். என் பாவ பாரங்களை தன் நெஞ்சில் சுமக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். எல் துன்ப துக்கங்களை எல்தனில் நீக்க வந்தார். நெஞ்சங்களே வாருங்களே, என் நேசர் இயேசுவிடம். வந்திடுவீர் இந்நேரமே, வா என்று அழைக்கின்றாரே.